வெல்கம் பேக். ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் எந்த வீடுகளுக்குமே கதவு கிடையாதுங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. கதவு அப்படிங்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்காகட்டும் நிறைய விஷயங்களுக்கு அது நம்ம மெயினாக பாதுகாப்புக்கு தான் அந்த கதவை வைக்கிறோம். ஆனால் இந்த கிராமத்தில் எந்த வீடுகளுக்குமே கதவே கிடையாது அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இருந்தது. 2025 ஆரம்பித்தாச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஊருடைய மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கட்டுப்பாடுகள், இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. கதவு இல்லாமல் எப்படி வாழ போகிறாங்க, வாழ்கிறாங்க, இது எதனால் வந்து இந்த கிராமத்தில் வந்து கதவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களை மாதிரி நானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோ முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த கிராமத்தை பற்றி, இந்த கிராமத்தினுடைய முழு தகவல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பும் இருக்குது. ஆனால் பழைய வீடியோக்களாக இருக்கும். இன்னும் அந்த வீடியோக்கள் இன்னும் அந்த கிராமங்கள் அந்த பழக்க வழக்கத்தோடு தான் இருக்காங்களா அப்படிங்கிறதையும், எதனால் அப்படிங்கக்கூடிய பல சுவாரஸ்யமான கேள்விகளும் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்டுடலாமா? வாங்க. கதவுகளே இல்லாத வீடு. பாப்பணும் எப்படி போறோம்? நேரா போயிட்டு நேரா நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருங்க. இப்படி நேரா ஸ்ட்ரைட்டா போயிடாதீங்க. இந்த ரோட்லயே போயிட்டு இருங்க. ஒரே ரூட். எந்த பக்கம் லெஃப்ட் ரைட் திரும்ப வேண்டாம். வரேனா வா. ஆனா திரும்ப இது வருவியா? அப்புறம் திரும்ப இங்க வந்து பக்கமா தூரமா? நீ போவேனா? நீங்க இந்த ரோட்லயே போங்க. இந்த ரோட்லயே போங்க. ஓகே. கார் போற ரோட்லயே போங்க. அவ்வளவுதானே. ஓகே வந்துறேனே. ஓகே थैंक यू. எதுக்குனே? அத வீடியோ எடுக்கிறதுக்கு யூடியூப்ல. சரிமா? விட்டானே அந்த வீடியோ விட்டானே. இந்த ரேடியோ பண்ணு. டடடா. இரு. அவசரம் பண்ணு. அந்த காலத்து வீடு எல்லாம் இடிஞ்சு சின்ன பண்ணமே கிடக்கு. கிராமமே காலியா போய் கிடக்கு வீடுகள். இங்கேயும் கதவு கிடையாது. இங்கே இல்லைதான். பையன் ரேடியோவை சத்தம் போட்டான் பாரு. ரேடியோ படிக்குதுங்கிறது தான். ஏதாவது ரேடியோ பாடுது அப்படிங்கிறது இங்கே வந்து படிக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சில ஊர்களுடைய பாஷையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு கிட்ட வந்துட்டோமுங்களே. இந்த ஊருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஊரே ஒரு ஸ்பெஷல் தான். பாப்பனம் ஊராட்சி. இந்த ஊரோட பேர் பாப்பனம் ஊராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு மக்களே. அதாவது கதவு இல்லாத கிராமம். அந்த வீட்டில் எந்த வீட்லையுமே கதவு இருக்காது அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. என்னங்கிற பார்த்துடலாமா? வாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போயிடுவோம். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்போ நம்ம கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தினுடைய அழகு நீங்கள் அப்படியே முன்னாடி வர வழியிலேயே ஒரு சில இடங்களில் பார்த்துட்டு வரலாம். உள்ளே வரும்போதே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பதிலாக துணியை வந்து திரையாக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்லேயும் கதவு கிடையாது. ஆனால் கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இதுதான், கதவு கிடையாது. ஆனால் கிரில் கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமத்தில் கதவு வைக்க மாட்டேங்கிறாங்களாம்மா. அது எதனாலங்க? மின்னியப்ப சாமிக்கு கதவு போடலைன்னு சொல்லி அது போட விடுதில்ல. தங்க கதவை அடித்து அதுக்கு போட்டுட்டு நாங்கள் போடமா அது தூக்கி உண்டியில் தூக்கி கொடுக்குதில்ல. அதனால கதவே போடக்கூடாது. நிலம் வச்சா அந்த வீட்டில் என்னம்டாலும் ஒரு சாவு நடக்கும். சாதாரண நிலவும் கூட வைக்கக்கூடாதா? நிலையில வைக்கக்கூடாது. அதாவது நிலவுங்கிறது கதவு தாங்கி நிற்கக்கூடிய இது, அதுவும் கூட வைக்கக்கூடாது. அதுவும் வைக்க. அப்போ அது அவங்க வச்சிருக்கிற அந்த சிமெண்ட் நிலவெல்லாம் இருக்கு. அது சிமெண்ட்னால வைக்கிறதுனால, இந்த கட்டைனால வைக்கிறதுனால. கட்டை வைக்கலாமா? கட்டை வைக்கலாம். இல்லைம்மா, நான் கேட்குறது எந்த நிலவுமே வைக்கக்கூடாதா? சிமெண்ட்ல வச்சு அதை வைக்கிறது அந்த நிலை. சரி. கட்டை நிலை வச்சா எதுவும் வைக்கக்கூடாது. குறை கட்டுறேன். இப்போ அசலூர்கார அப்போ அசலூர்கார படுத்தா கட்டிலில் படுத்தா அப்படியே குப்பரா தட்டிடும். ஓ, அதாவது கதவு இருக்கக்கூடிய வீட்டில் படுத்தாங்கன்னா அசலூர்காரங்க அப்படி படுத்துட்டாங்களா? படுத்துக்கிறதால சாமி படுக்க விடாது அசலூர்காரவங்கள. இப்போ நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வெளியே கட்டில் போட்டு படுத்தாலுமே அப்படி குப்பரை கவுத்து விட்டுருங்களா? படுக்க முடியாது. அது எப்போ இதெல்லாம்
இப்போ இருந்த ஆரம்பத்துல இருந்து இப்போ அந்த மாதிரி தான் இருக்குங்களா? இப்போ அப்படித்தான். இப்போ அப்படி இருக்குங்களா? இப்போ கதை ஓட மாட்டோம். எந்த கல் வீடு கார வீடு கட்டினாலும் கதை ஓட மாட்டோம். கதவு இல்லம்மா, இப்போ நாங்க வந்து இங்க வந்து தங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தங்குனா அந்த மாதிரி ஏதோ குப்பரை போடுறது இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்படி இல்லை. அது எதனால நின்றுச்சுங்க அந்த மாதிரி? நம்ம சாமியை வந்து மக்கள் போடட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுச்சு. சரி, அப்போ ஏன் நீங்க இன்னும் கதவு மட்டும் போடாம இருக்கீங்க? கதவை மட்டும் போடக்கூடாதுன்னு மக்களை வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க முனியப்ப சாமி தானம்மா, முனியப்ப சாமி வந்து இவங்க வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு கோவில் இருக்கு. அவங்க வந்து அந்த சாமி ஆடி சொல்லுவாங்களாம்மா, சாமியை வந்து ஆடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய எங்கள் கோயில் கதவு வந்து தங்கத்தில் வந்து போடணும் அப்படி தானே. தங்கத்தில் வந்து கதவு போடாதனால இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான வீடுகளில் வந்து கதவு போட்டுட்டாங்கன்னு சொன்னால் பல பிரச்சனைகள் ஏற்படுதாமா. என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுங்கிறது அடுத்த படிட்டு கேட்போம். இப்போ வந்து கதவு வைக்கக்கூடாது, நிலவு வைக்கக்கூடாதுங்களா? கதவும் போடக்கூடாது, நிலையும் வைக்கக்கூடாது. எங்கள் ஊரை 150 வீடு இருக்குது, எந்த வீட்டிலையுமே இல்லை. இப்போவும் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுறாங்க, 3 மாடி 4 மாடி வீடுகள் கட்டுறாங்க. இதே மாதிரி தான், நிலையும் வைக்கக்கூடாது, கதவும் போடக்கூடாது. அப்படி வச்சு என்னமா ஆகும்? உயிருக்கு ஆபத்து, குடும்பம் அழிச்சிடும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்க? நடந்திருக்கு. எத்தனை பேத்துக்கு நடந்திருக்குங்க? இந்த இப்போ ஊர்கால வீட்டில ஒரு வீட்டில் அவங்க வெளியூரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்தாங்க. அவங்க இந்த இதில் பூர்வமான ஊர் இல்லை, சமந்தாரங்க ஊருக்காரங்க கிடையாது, வெளியூருக்காரங்க. வெளியூருக்காரங்க சமந்தாரங்க. அவங்க வந்து வீடு கட்டினாங்க. சரி, நம்ம என்ன இந்த ஊர் நம்மளுக்கு பூர்வ ஊர், நம்ம நிலம் வைப்போம், நிலம் வச்சு நம்ம வீடு கட்டுவோம்னு அந்த சாமி குறை அவனை கிறுக்கு மாதிரி ஆக்கிருச்சு. கிறுக்கு மாதிரி ஆக்கி, அந்தா வாரேன் கலவாணி, இந்தா வாரேன், இந்தா வந்து இவ்வளோ இழுத்துக்கிட்டு போகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பமே அந்தல சந்தலையாக இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இப்போ அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. எந்த குறை பிடுங்கிட்டாங்க, கதவையும் பிடுங்கிட்டாங்க, எல்லாத்தையும் நிலையில எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு சில வீடுகளில் பார்த்தா இதை இந்த கதவு வச்சிருக்காங்கம்மா. இப்போ இந்த கதவு நிலை இல்லை, சும்மா சொறி வைக்கிறது. தகரத்துல கதவு வச்சா வச்சுக்கலாம், நிலவு வச்சு கதவு வைக்கக்கூடாது. சரிம்மா, இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கதவு போட்டு அது பற்ற வைக்கிறான். எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 10 வருஷமா இப்போ வீடு கட்டுறையில தான் வைக்கிறாங்க. ஜோகேஸ் மாதிரி அந்த இரும்பை கொண்டாந்து அந்த நிலையில சொருகி வச்சு சிமெண்டை வச்சு பூசி விட்றாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த கதவு இல்லாம இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு வந்து இந்த திருட்டு பயம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? எங்க ஊர்ல களவு போகாது, போகவே போகாது. நீங்க என்னதான் கதவு திறந்து வச்சுட்டு போனாலுமே திருட மாட்டாங்க. உள்ளூர்காரங்க திருடுவாங்க, அசலூர்காரங்க வந்து திருட மாட்டாங்க. உள்ளூர்கார திருடிருக்காங்களா? ஆமா, திருடுவாங்க. எங்க கோயில வாங்க சத்தியம் பண்ணணும்னு சொன்னா உடனே கொண்டு போட்டுருவாங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த மாதிரி என்ன நடந்து எப்படி நடந்திருக்கு? அந்த மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் ஏதாவது நடந்திருக்குங்களா? ஆமாம் தான், செல்லு கலாண்டு வாங்க, வாட்சி கலாண்டு வாங்க, இந்த இப்படி எதாச்சும் கலாண்டு வாங்க. அதை நம்ம சத்தம் போட்டோம்னா கோயிலுக்கு வாங்கடா சத்தியம் பண்ணணும்னு சொன்னால் கொண்டா தூக்கி வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. யாருன்னு தெரியாது, அதை கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போயிடுவாங்க, ஆள் தெரியாது மாறு வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது மக்களே, நான் வந்து மெயினாக உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், கதவு இல்லாத கிராமத்தில் வந்து எப்படி வந்து வாழ முடியும்? நார்மலாகவே வந்து கதவு இல்லாத விட்டால் திருட்டு பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் இந்த கிராமத்துலேயும் திருட்டு பிரச்சனை இருக்காமா. வெளியூருக்காரங்க யாரும் புதுசாக திருட மாட்டாங்க, இந்த ஊருக்காரங்க தான் திருடுவாங்க. திருடுனாலும் பார்த்தீங்கன்னா அது எப்படிம்மா சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி சொல்லுவீங்க? தண்டூரா ஏதாவது போட்டு சொல்லுவீங்களா இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு வர சொல்லி? எப்படி நாங்கள் மந்தியம்மன் கோயில் இருக்குது, ஊரில் கூட்டம் போட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பொருள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஊரில் சொல்லுவான். அவங்க பஞ்சாயத்து மாதிரி பேசி அவங்க கண்டிச்சு விடுவாங்க. நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எடுத்தவங்க ஒத்துக்கும் செஞ்சுக்குவாங்க, அப்படி இல்லாட்டி சத்தம் இல்லாமல் கொண்டு வச்சுட்டும் போயிடுவாங்க. பரவாயில்ல. பெருசு ஏதாவது திருட்டு போயிருக்காமா? பெரிய திருட்டுலாம் போகாது. ஒரு புக்கை தொட்டு ஒரு 5000 10,000 ரூபாய்க்குள்ள பொருள் தான் எடுப்பாங்க. இந்த நகை பணம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போகாது, அதெல்லாம் போகாது. இப்போ புதுசாக வந்து வேற எங்கே ஊர்லேருந்து வர்றாங்களா? வெளியூர்லேருந்து யாராவது வீடு வாங்கி இடத்த வாங்கி இங்கே நம்ம செட்டில் ஆகலாம் வந்தால் அவங்களாம் நில வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஏதாவது புதுசாக வந்திருக்காங்களா? புதுசாலாம் இல்லை, யாரும் இல்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க? நாங்கள் தான் இருக்கிறோம். உங்களுடைய பிரதான தொழில் என்ன? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் தான் விவசாயம் போடுவோம், கருவை வெட்டி மூட்டை போடுவோம். இதே எங்களுக்கு விவசாயம், காட்டு விவசாயம்,
விறகு வெட்டி மூட்டை போடுவோம். அதுதான் உங்களுக்கு பிரதான தொழில் எல்லாம் விவசாயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. சரிம்மா, இப்போ வந்து மெயினான ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வந்து இது எப்ப இருந்து இதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கதவு வைக்காம வாழ்றீங்கல்ல, எத்தனை வருஷமா வந்து நீங்க கடைபிடிச்சு? அது பரம்பரைனா இருக்கு. பரம்பரையா இருக்கு. நாங்களே இப்போ வந்தவங்க, முன்னாடி உள்ள இருந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. அவ வந்து சுத்தமாவே கதவு இருக்காது. முதல்ல வந்து சாக்கு தச்சு இந்த இருக்கு பாருங்க, அந்த இருக்கு பாருங்க, அந்த கதவு காட்டுங்க. அதா பாருங்க, அந்த வெள்ளை கலர் பை போட்டு. ஆமாமா, அதுதான் முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்தது. இப்பதான் இப்படி இந்த கதவு. சரிம்மா, இப்ப திருடங்க வராட்டினாலும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள போரும்லமா? அதெல்லாம் போகாது, இந்த இப்படி அடைக்கிறோம்ல. அதாவது நீங்க அதுக்கு வந்து பாதுகாப்புக்காக அந்த கிரில் மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க, திருட்டு பயத்துக்காக அது போடல. இந்த கோழி ஆடுதுக வர்றதுக்காண்டிதான் இந்த இது போடுறது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலவா வச்சு அதில் வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், கிரில் அடிச்சுக்கலாம். அதாவது டைரெக்டாக அந்த செவுத்தில் அடித்து வைக்கக்கூடிய தகர கதவு, அப்புறம் வந்து சின்ன சின்ன கதவு அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. நாங்கள் நிலவு இல்லாமல் சாதாரண கதவே வந்து அப்படி செவுத்துலேயே செட் பண்ணவும் கூடாதுங்களா? செவத்துலேயே தான் செட் பண்ணி போடுவாங்க. அப்படி போட்டுக்கலாம். நிலவு வச்சு கதவை வைக்கக்கூடாது. நிலம் வைக்கக்கூடாது. செவத்தில் வச்சு அப்படியே இந்த கதவை கொண்டாந்து அப்படியே சொருவி விடுவாங்க. சொருவி வச்சு சிமெண்ட்டை வச்சு பூசி விடுவாங்க. ஓகே, அது எந்த மாதிரி மாடலுங்கிறது இப்போ நான் சில வீட்டில் காட்டி தரேன். ரொம்ப வீட்டில் இருக்கு. அந்த பச்சை கலர் வீடாமா? அந்த பச்சை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. போகலாமா? ஓகே, அக்கா வந்து நம்ம காட்டி தரேன் இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கதவு இல்லைங்க பாரு. அந்த மேக்ஸிமம் வீடுகளில் கதவே கிடையாது. அவங்க எப்படி வச்சுருக்காங்கங்கிறது தெரியல. வந்து கொஞ்சம் பெரிய பில்டிங்கு, நார்மலாக இல்லாமல் ஒரு ஆர்சி பில்டிங்கு. இவங்க வந்து எப்படி கதவு வச்சுருக்காங்கங்கிறத அக்கா கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. இங்கே வருங்க, சாதாரண நம்ம கிரில்லில் அடித்த கதவு, தகரத்தில் நிலவு கிடையாது. இது நிலவுங்கிறது நமக்கு தெரியும். அந்த கதவு வந்து தாங்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாம் கிடையாது, நார்மலாக வச்சு அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ மற்ற வீடுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, அவங்களுக்கு வந்து பொருளெல்லாம் பெருசாக இருக்காது. உங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்குது. பொருள் நகை பணம்லாம் வச்சுருப்பீங்கல்ல, திருட்டே போகாதுங்க. போனதே இல்லை வரைக்கும். போனதே இல்லை. நாங்கள் நீங்கள் இப்போ கதவு திறந்து வச்சுட்டு எங்க கூட தைரியமாக போவீங்களா? அதெல்லாம் போவோம். வெளியே பூட்டு போடுறதெல்லாம்? பூட்டுலாம் போட மாட்டோம். கதவு வீட்டு வெளியே பூட்டு போட மாட்டீங்களா? இப்போ இங்கே எங்கேனாலும் பயணம், இது கொஞ்சம் தூரம் பயணம் போனால் தான் இந்த மாதிரி சாத்திட்டு போகிறது. மற்ற டைம் எல்லாம் மற்ற டைத்தில் இந்த மாதிரி கிடையாது. இல்லைம்மா, இந்த ஜன்னலில் வச்சுக்கலாம். ஜன்னல் நிலவில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளவோ கிராமத்துக்கு போயிட்டோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக தெரிஞ்சாலுமே இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கதவு இல்லாட்டினா கண்டிப்பாக திருட்டு போகும். அக்கா நான் 2 ஸ்டெப் வச்சுக்கலாமா? ஒன்று வரைக்கும் கதவு இல்லாட்டின்னு சொன்னால் திருட்டு போகிறது வந்து ஏற்படும். ஆனால் இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு சப்போர்ட்டிங் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் எங்கேயாவது நாங்கள் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பூட்டிக்குவாங்க. மற்ற டைம் வந்து இந்த திருட்டு பயமெல்லாம் கிடையாது. நாங்கள் இப்படி தான் அங்கே வருங்க, உள்ள லைட் அப்படி வாங்க. இது வரைக்கும் பாருங்க, கதவுகளே கிடையாதுங்க. அது ஓப்பன் ஆச்சா? அக்கா இப்போ எக்ஸ்ட்ரா செப்பரேட்டாக ரூம் வச்சுருப்பீங்கள? ஓ, அதாவது செப்பரேட் ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லை, இது கதவு. ஓ, நிலவுங்கிறது 4 பக்கமும் சேர்ந்து வர்றது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டை அடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு கட்டையை அடித்து சும்மா வந்து ஒரு டோர். ஏன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியே வைக்கக்கூடாதா? மெயின் டோராகவே இந்த மாதிரி வச்சக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஏன் நம்ம வந்து இப்படி ஒரு வீடு கட்டுறோமே, நம்ம வந்து நல்ல ஒரு டோரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இது உங்களுக்கு வந்து வந்திருக்கா? இருந்தாலும் சாமி விடுதலை இல்லை, மீறி வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. மீறி வச்சா அது இருக்க விடுதலை, பிரச்சனை ஆயிரும். பிரச்சனையாகி இருக்க விடாது. நம்ம உயிரை தானே காப்பாற்றணும். அதனால பயத்திலேயே நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நினைப்பு வராது, அந்த எண்ணமே வராது. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் பல வீடுகள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கதவே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் நிலவு கிடையாது. ஆனால் உள்ள ஒரு கதவு வச்சுருக்காங்க. எந்த மாதிரினா ஒரு தகர கதவு. இதுதான் இந்த வீடுகளை வந்து மெயினாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாப்பால் போட்டு, சேஃப்டி பெருசாலும் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பூட்டு போட்டுருவாங்க. 2 தள்ளுதல்லாம் உடஞ்சிரும், அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன தான் இருந்தாலுமே இப்படி தான் வச்சுருக்காங்க. அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாதுகாப்பு இவங்க ஊரில் இவங்க தான் பாதுகாப்பு, திருட்டுலாம் சீக்கிரம் போகாது. அப்படி போனாலும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு மட்டும் யாராக திருட அவங்க சொல்லலாம், அந்த கோயிலுக்கு கூப்பிடுவோம் சொல்லி மட்டும்னா சொன்னால் டக்குன்னு கொண்டு வந்து பொருளை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
அற்புதமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் எது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த திருட்டு பயமே கிடையாது. இப்போ மற்ற வீடுகளை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய கதவு இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நைஸான கதவு தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு திருட்டு பயம்லாம் இல்லை அந்த அளவுக்குலாம் திருட்டுலாம் போகாது, யாரும் வரவும் மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க. பல வீடுகளில் வந்து கதவே கிடையாது, அப்படியே நேராக அந்த டைரெக்டாக வந்து உள்ள போயிடலாம். அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன்லாம் கிடக்கு, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல். இங்கே ஒரு புது வீடு இருக்குங்க, ஒரு பெரிய வீடு வந்து புதுசு ஒன்று கட்டியிருக்காங்க, ஒரு வெள்ளை கலர் பில்டிங். நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த வீட்டையும் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா இது புது பில்டிங்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாடிக்கு வந்து வீடை கட்டியிருக்காங்க. அப்படி வாங்கலேன். அந்த புது வீட்டுடைய பார்த்தீங்கன்னா வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வீடு பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து அந்த கதவு வந்து கதவுக்கு பதிலாக இந்த ஒரு இரும்பு டோர், சின்ன ஒரு கிரில் மாதிரி அடித்து இரும்பு டோர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் உங்களுடைய பாதுகாப்பே. என்ன செலவு பண்ணாலும் கதவு வந்து நாங்கள் கட்டவே மாட்டோம். எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த விஷயத்தை வந்து இன்னும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க போது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன வீடுகளும் கூட சரி, இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்து வீடு அப்படி வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னாலும், புதுசாக கட்டக்கூடிய வீடுகளும் இப்போது வந்து அப்படித்தான் இருக்குது. பாட்டி அது உழுகாதுங்களா தலையிலேருந்து சட்டி? ஆமாம், உழுகாதா கீழே? எப்படி கொண்டு வர நடக்க உழுக மாட்டேங்குது, நிற்கிறப்ப உழுக மாட்டேங்குது. ஆமாம், அது இருக்குங்களா காலியாக இருக்குங்களா? இருக்கா? காலியாக இருந்தால் விழுந்துருமா? அவங்க லேக்கு வெறும் தலையில் நிற்க வெறும் தலையில் நிற்க வைங்க. இப்போ ஷூட்டிங் எடுத்து வந்திருக்காங்க, இட்லி கடை. எவ்வளோ ஸ்பீடாக நடப்பீங்க? உழுகாது எவ்வளோ அசால்ட்டாக நடக்கிறாங்க. தலையில் ஒரு ஆட்டம் இல்லைங்க, வருங்க அப்படியே போயிட்டாங்க பாட்டி. சரி சரி, ஓகே, அப்படி தாட்டா மட்டும் காட்டிட்டு போய்க்குங்க. ஓகே, நன்றிம்மா. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த நமக்குள்ளே வந்து ஒரு சில சின்ன சின்ன டோர் வச்சுருந்தாங்க. இம்மா இது சுத்தமாகவே கதவு கிடையாதா? அது இல்லாமல் வேறு எந்த டோர்லேயுமே உள்ள கதவு கிடையாதா? பார்க்கலாமா உள்ள? ஆள் இல்லை யாரும்? இப்போ வந்து ஒரு ஹோம் டூர் போகிறோம், கதவே இல்லாத வீட்டில் வந்து ஒரு ஹோம் டூர் பாருங்க. இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு டோர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வேறு எந்த ரூமுக்கும் வந்து சுத்தமாக கதவு. அப்படியே வாப்பா, கொடு. இப்போ இங்கே இந்த பக்கம் ஒரு நிலவை தாண்டிட்டு நம்ம உள்ளே வந்தோம். இங்கே வருங்க, அடுப்படியிலே கதவு இல்லை. இங்கே ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக இன்னும் இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கும் கதவு கிடையாது. உங்களுக்கு இது பயமே கிடையாதா? இந்த பொருள் திருட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து மாற்றி சொல்லலாம்ல அப்படிங்கிற நினச்சி தான் நம்ம வந்து திரும்பி இந்த கொஸ்டின் கேட்குறோம். ஆனால் எந்த கதவும் இல்லை, எந்த வீட்டையும் திருட்டு போகாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நிறையவே நினைக்கலாம், ஏன்னா அப்படின்னு பெருசாக வச்சுக்க போகிறாங்க, கிராமப்புறத்துல எல்லாம் பெரிய வந்து சேஃப்டி இருக்காது, நகை பணம்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா வீட்லேயும் போனால் நகை பணம் எல்லாம் இருக்குது. ஆனாலுமே அந்த ஒரு தைரியத்தோடு வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு நம்பிக்கையாகவும் இருக்காங்க. கதவுக்கா? ஆமாம், அதை பற்றி கேட்குறது. கதவுக்கு போட சாமி விட மாட்டோம்ல. இல்லை, அந்த விட மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒரு கதவு போட்டிருக்கோம். போட்டிருக்கீங்களா? இங்கே வந்து பாருங்களேன். கதவு போட்டாங்களாம்மா? அதான் சரிங்களா, இங்கே வைங்க. அது வந்து இந்த நிலக்கதவு வைக்கிறோம். அதான்
ஓ அந்த இது தகர கதவு. ஓ இந்த நாம நார்மலா பார்த்து எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கதவு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா தகர கதவு தான். அதுதான் வந்து அவங்க சாமி வந்து போட விடுறாங்களாமா. இல்லாமல் வந்து நார்மலாக கதவு போட்டால் அந்த வீடுகளுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது, அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருது அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க. கதவு போடக்கூடாதுப்பா. அம்மா என்னமா ஆகும் அப்படி போட்டா? எடுக்க போறீங்களா? இல்லை அப்படி பேசுங்க, இது பேசுறது தான். இதா நீங்கள் பேசுங்க, அது பேசுறதுக்கு என்ன பேச? என்ன ஆகும்? கதவு போட்டிருக்கோம்ல அதானே. இல்லைம்மா, இப்போ நீங்கள் நிலவு வச்சு கதவு போட்டால் என்ன ஆகும்? நிலவு வச்சு கதவு ஓட்டா எங்களை கொன்றுமா சாமி. அந்த மாதிரி கொண்டு இருக்குங்களா? ஆமா நடந்திருக்குங்களா? அதனால எத்தனை வருஷம் முன்னாடி நடந்ததுமா? அது 15-20 வருஷமா நடக்குது. உங்க பேரு? ஜீவான். ஓகே, நம்ம ஜீவான்கிட்ட வந்து கேட்போம். இந்த கிராமத்தில் கூடிய வயசானவங்கள்ட்ட கேட்கும்போது சாமி குத்தம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இதாக அப்படி போயிடுறாங்க. உங்க காலத்துல அந்த மாதிரி வச்சு யாருக்கா நடந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்க காலத்துல வந்து அப்படி யாரும் வச்சு நாங்க பார்க்கல. வச்சு பார்த்ததுல அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி அது வச்சாதானே பாதிப்பு வரும். அப்போ வச்சுட்டுல அதனால பாதிப்பு வரலங்கிறீங்க. அப்படி ஏன்டா அதுக்கப்புறம் அது யாருமே வந்து ட்ரை பண்ணலை. அது ட்ரை பண்ணி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படவுமே ஓகே நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு எதுக்கு பாதிப்பு அப்படின்றதுனால யாருமே அதை வந்து ட்ரை பண்ணல. அப்படியே நான் இது பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்களும் வந்து அந்த கொள்கையில் வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன வீடு கட்டினாலும் என்ன பண்ணாலும் வீடு கட்டினாலும் நான் இப்போ பாத்தினூரில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டிலே நிலம் இல்லை, இந்த ஊருன்னு இல்லை. நாங்கள் பாத்தினூரில் இருக்கோம். வெளியே போயிட்டேன். நான் பாத்தினூரில் செட்டில் ஆகிட்டோம். ஆனால் அங்கேயே எங்கள் வீட்டில் நிலம் இல்லை, இரும்பு கேட்டு தான். ஓ சரி, அந்த இரும்பு கட்டு ஏன் போடுறீங்க? இரும்பு கட்டுனா சப்போஸ் இப்போ சும்மா வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பேச விடக்கூடாதுல்ல, விட முடியாது. அப்போ வந்து ஓலைகளும் சேலையும் தான் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஓலையும் சேலை ஓலை ஓலை வந்து கட்டி டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி சேலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது மட்டும்தான் அப்போலேருந்து கதவு, வீட்டுக்குன்னு கதவு. இப்போ கொஞ்சம் வளர ஒரு இரும்பில் வந்து அடிச்சு போடுவோமே அப்படின்னு. சாமியோட இது வந்துட்டு நிலம் வைக்கக்கூடாது, மரத்தால் ஆனால் நிலம் வந்து வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து களவு போகாது மாட்டாங்க. நம்ம இப்போ நான் எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தனாக்கா எல்லையை விட்டு தாண்டி போயிடலாம். உள்ளூருக்கு வந்து யாரும் வந்து அடுத்தவங்க வர முடியாது. வந்தனாங்க எங்கள் எல்லையை விட்டு அடுத்த போக முடியாது. என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் அப்படி உட்காந்துருவாங்க. மற்றபடி நம்மளா போய் அதை போய் அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன காரணத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கல. ஐயா இது மாதிரி தெரியாமல் வந்துட்டோங்க, இது மாதிரி திருடுறதுக்கு வந்தோம், நாங்கள் வந்து இது மாதிரி எடுக்க முடியாது, நாங்கள் வந்து பார்த்துட்டோம், சாமி குறையாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது வெளியூர்காரங்க வந்து உள்ள வந்து திருட முடியாது. என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் அப்படியே உட்காந்துருவோம். அந்த இடத்தோட எங்கள் எல்லையை விட்டு வெளில போக முடியாது. மக்களே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கதவு இல்லாத கிராமம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருடங்க வருவாங்கன்னு. அப்படி திருடுறதுன்னு ஆசை மனசில் இருக்காது. இருந்துச்சுன்னா யோசிச்சுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திருடங்க உள்ளே வந்துட்டா கண்ணு தெரியாது. நான் வந்து எடுத்து எங்கள் எல்லையை தாண்டி உங்கள்கிட்ட கொடுத்துடலாம், நீங்கள் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்களாம் வந்து இந்த வீட்டில் மாதிரி பொருள் இருக்குது, நம்ம எடுப்போம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இங்கே ரோட்டை விட்டு தாண்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கணும். கண்ணு தெரியாமல் அப்படியே உட்காந்துருவாங்க. நடந்திருக்கு. அது ஒரு 4-5 பேத்துக்கு மாடு அவுக்க வந்தவங்களுக்கு அது மாதிரி வந்து கண்ணு தெரியாமல் காலையிலே கட்டி போட்டு விடிய உட்காந்துட்டாங்க. அந்த இந்த ரோடு இருக்குல்ல, இப்போ வந்து இறங்குங்களா ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. அப்போ நம்ம போய் என்ன மாட்டை காண கட்டத்தில் பார்த்தோம்னா மாடு காணாமல் இருக்கும். எங்கே காணனுக்குன்னு தேடி போவாங்க. தேடி போகல அங்கே பார்த்தாங்க அந்த மாடு கட்டி கிடக்கும். அப்போ என்ன உட்காந்துருப்பாங்க. ஏன் உட்காந்துருக்குன்னு கேட்டால், ஐயா சாமி நான் தெரியாமல் வந்துட்டேன், இந்த மாதிரி திருட வந்தேன், எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அவருக்கு சரியாயிருமா? சரியாயிரும். மன்னிப்பு கட்டுவாங்க. சாமிக்கு வந்து உண்டியல் பாதி போட்டு விட்டுருவாங்க. அந்த சாமி சரியாகும். அது ஒரு வாரம், 1 மாதம், 2 மாதம் ஆகும். 1 மாதம் 2 மாதம் ஆகும். சாமிக்கு வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்குள்ளே பயன்ஸ் அதுக்கு கோயிலுக்குள்ளே தான் கட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இது கடைசி எப்போ நடந்துச்சுமா அந்த மாதிரி? இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. 2-3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. இப்போ 2 வருஷத்துக்கு உள்ளாடி அந்த வீட்டுக்குள்ள நிலம் வச்சு வீடு கட்டினாங்க. நிலம் வச்சு வீடு கட்டி லூஸ் மாதிரி ஆயிட்டாப்புல. லூஸ் மாதிரி ஆகி இப்போ அதுக்கு பிற்பாடு சாமி வந்து சொல்லி எனக்கே கதவு அடிச்சு போடல, ஒரு வீட்டுக்கு எப்படி நீ பாதுகாப்பு போட, என்னையே பாதுகாக்கல, என்னைய பாதுகாக்க நீ எப்படி கதவு போட முடியும், அப்போ எனக்குள்ள நீ பைசல வெட்டுன்னு சொல்லிட்டு லூஸாகவே ஆக்கி விட்டு ரொம்ப காசு செலவு கோடைக்கு பிரிலாம் வச்சு பார்த்தாங்க. கடைசி சாமி வச்சு பார்க்கும்போது சொல்லிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், கோவப்படக்கூடாது. அதாவது சாமி அப்படிங்கிறது வந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ வந்து இப்போ வந்து சாமிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து வைக்கல, அதனால நீங்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது சாமி வந்து மனுஷங்களை பாதுகாக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது சாமிக்கு வந்து பாதுகாப்பு வந்து வைக்கலன்னு சொல்லும்போது சாமி கோவிச்சதுன்னா அது எப்படி வந்து நம்ம கேட்க முடியுது? அதாவது வெளியே இருந்து பாக்குறவங்க வெளியில வந்து பாப்பாங்க, பார்த்து இன்னும் எல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது கேட்கலாமா? இப்போ வெளியே இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க இந்த ஊர்லயே பழக்க வழக்கமா இருக்கீங்க, வெளியே டிவியில பாக்குறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க,
சாமிங்கிறதே வந்து மனுஷங்களை வந்து பாதுகாக்கிறது தானே. அப்போ வந்து சாமிக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாட்டிலும் இவங்க வந்து இருந்துக்கிட்டு போட்டுமே, சாமிக்கு எதுக்கு பாதுகாப்பு, அப்படி இல்லைன்னா எதுக்கு சாமி தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. புரியல நினைக்கிறேன். புரியல. கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா? புரியுது. ஓகே, அப்போ வந்து அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு வந்து இப்போ இந்த வேற பொண்ணுங்களை வந்து வேற பக்கம் கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, வேற சாதி விட்டு கூட்டு வர்றாங்கல்ல, அவங்க வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா ஊனமா பிறக்கும், இல்லைன்னா நொண்டி நொடமா பிறக்கும், இல்லைன்னாக்கா சுத்தமாக வாழவே விடாது, விரட்டி விட்டுரும். சாதி ஆமா இருக்கு. ஆமா, குழந்தை ஊமையாவே இருக்கு ஒரு பிள்ளைலாம். 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. 2 கல்யாணம் முடிச்சதுமே சாதி விட்டு சாதி கல்யாணம் முடிச்சு அவங்க 2 பேருமே இல்ல. மொத்தமாவே சாதி விட்டு சாதி வந்து 2 கல்யாணம் நடந்திருக்கு. 2 பேருமே இல்ல. 2 பேருமே இல்லனா குழந்தை இல்லையா? குழந்தையும் இல்ல, குழந்தையும் இருக்காது. குழந்தை இருந்தாலும் பிறந்தாலும் செத்து போயிடும். இருக்க விடாது எங்க சாமி. பதினி இருக்கிறவங்க, கல்ல இருக்கிறவங்க யாருமே வந்து எங்க ஊர் தங்கக்கூடாது. எங்க ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும். அதாவது இந்த ஜாதி சார்ந்தவங்க மட்டும் இந்த ஊர்ல இருக்கணும். வேற யாராவது வெளி ஜாதிக்காரங்க வந்து வேற்றுமை சாதி வந்து இருக்க முடியாது. ஆம்பளையும் இருக்க முடியாது, பொம்பளையும் இருக்க முடியாது. என்ன ஆகும் அப்படி? அவங்களுக்கு ஏதாவது ஊனம் ஆயிரும், வாழா வட்டியாவோ போயிடுவாங்க, இல்லைன்னா வேணாண்டு வெட்டி விட்டுருவாங்க. போலீஸ் கேஸ் மாதிரி போய் இருக்க மாட்டாங்க. எங்க இடத்துக்குள்ளே போனாத்த. ஓகே மக்களே, கேட்டிருப்பீங்க அக்கா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கதவு மட்டும் கிடையாது. இந்த ஊரில் பல கட்டுப்பாடுகளோடு அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் 2025 ஆயிடுச்சு. அப்பவும் இந்த மாதிரியான முதல்ல இருந்தே அப்போ ஃபுல்லாமே இந்த சாக்கு கோணி இருக்குல்ல, அந்த கோணி தான் தச்சு போட்டுக்குவாங்க. கோணி அப்புறம் ஓலை வச்சு நச்சு சேலையில் வச்சு இந்த கம்புகளை கோர்த்து வச்சு தொங்க போட்டுக்குருவோம். யாருமே திருட வர முடியாது. சரி, நன்றி. ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த ஊரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. 2025 ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கட்டுப்பாடுகள், இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் இந்த காலத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எவ்வளவோ அறிவியல் வளர்ந்தாலுமே நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போவும் இந்த கிராமம் இப்படியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க. இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க ஜாதி விஷயத்துல கூட வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து பல கிராமங்களுக்கு போயிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திருட்டு ஏற்படாத ஒரு கிராமம். அதே பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து அந்த சின்ன சின்ன பசங்க உட்பட எல்லாமே இவங்களுடைய பழக்க வழக்கத்தை அப்படியே நடவடிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்து காட்டிட்டு வராங்க. இன்னும் அவங்க வந்து வயசானவங்க சொல்கிறது அப்படியே எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அதே மாதிரி வாழ்ந்துட்டுக்கூடிய மக்களாக இருக்காங்க. கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிராமத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமத்தை தேடி நமது பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம வீடியோ வந்து புது வீடியோ ஒவ்வொன்றா வர காத்துட்ருக்கு. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் வித்தியாசமான கிராமங்களை தேடி நமது பயணம் தொடரும். நன்றி, பை பாய்.